அதை பிரித்து பார்ப்பவர்களுக்கு தான் மகத்துவங்கள். நீ காப்பாற்றுவதற்காக அடுத்த வாரம் நான் சனிக்கிழமை வீட்டுல உட்கார மாட்டேன், காணுவதற்காக மற்றவர்களை பார்க்க போக மாட்டேன், கர்த்தருக்காய் ஆயத்தப்பட வரணும். எத்தனை பேர் ஆயத்தப்பட போறோம்? அல்லது கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, ராகத்தை பார்க்கிறவர் நீர் அல்ல, என் ராகத்தை பார்த்து என்னை அபிஷேகிக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ண கேடு தேவனுடைய பரிசுத்த. அப்ப ஆறாவது நீங்க நிக்கிற இடம் என்ன தெரியுமா? நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. சொல்லுங்க, கர்த்தர் நிற்க வைத்திருக்கிற இடம் பரிசுத்த பூமி அல்ல. தட்டிராத வஸ்தி இழந்தா அவள் இடத்திற்கு கர்த்தர் எஸ்தரை ஆயத்தப்படுத்தினார். எலியாவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ மாத்திரம் இருக்கிறேன் என்று